தளபதி பேசினால் மக்கள் மனதில் ஆழமாக பதியும் விஷயங்கள் இதோ. என் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். நான் இங்கு அரசியல் மாற்றத்திற்காக வந்திருக்கிறேன். இது வெறும் ஆட்சி மாற்றமல்ல, நம் தலைமுறைகளின் எதிர்காலத்தை மாற்றும் புரட்சி. நேர்மையான வெளிப்படையான நிர்வாகம்தான் என் முதல் இலக்கு. உங்கள் வரிப்பணம் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் நலனுக்காக மட்டுமே செலவிடப்படும். ஊழல் எனும் அரக்கனை வேரோடு அழிப்போம். தரமான கல்வி அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கும். கல்வி முறையில் புரட்சியை ஏற்படுத்துவோம். ஒவ்வொரு இளைஞருக்கும் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும். புதிய தொழில்களை உருவாக்குவோம். சுயதொழில் தொடங்குவதற்கு ஊக்கப்படுத்துவோம். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க நவீன தொழில்நுட்பங்கள், சரியான சந்தை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இலவச தரமான மருத்துவ வசதிகள் அனைவருக்கும் கிடைக்கும். மருத்துவமனைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து தொலைதூர கிராமங்களுக்கும் மருத்துவ வசதிகள் கிடைக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படும். பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்படும். காடுகள், நீர்நிலைகள், இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் முக்கிய கவனம் செலுத்தப்படும். தடுத்தப்படும். இளைஞர்களுக்கு அரசியலில் அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும். அவர்களின் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். சாதி மத வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையை வளர்ப்போம். தமிழகத்தை தொழில்நுட்ப மையமாக மாற்றுவோம். அரசின் அனைத்து செயல்பாடுகளும் வெளிப்படையாக இருக்கும். மக்களின் குறைகளை உடனுக்குடன் கேட்கவும் தீர்வு காணவும் தனி அமைப்பு உருவாக்கப்படும். அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவோம். அரசு மருத்துவமனைகளில் நவீன வசதிகளை ஏற்படுத்துவோம். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும். விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க செய்வோம். நெசவு தொழிலை மேம்படுத்துவோம். மீனவர்களின் நலனை காப்போம். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவோம். அரசு ஊழியர்களின் நலனை காப்போம். மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணம் வழங்கப்படும். சமூக நீதியை நிலைநாட்ட அனைத்து மக்களுக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்படும். இது வெறும் வாக்குறுதியல்ல, என் வாழ்நாள் லட்சியம். உங்கள் ஒவ்வொருவரின் கனவுகளும் என் கனவுகள். நாம் அனைவரும் இணைந்து இந்த தேசத்தை தலைநிமிரச் செய்வோம். நிச்சயமாக விஜய் அரசியலுக்கு வந்து வெற்றி பெற சில திட்டங்கள். 1. நேர்மையான நிர்வாகம், ஊழல் இல்லாத வெளிப்படையான ஆட்சி. ஒவ்வொரு ரூபாய் மக்கள் வரிப்பணமும் சரியாக செலவழிக்கப்பட வேண்டும். 2. கல்வி புரட்சி, தரமான இலவச கல்வி அனைவருக்கும். கல்வி முறையில் புதுமையான மாற்றங்கள், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும். 3. வேலைவாய்ப்பு உருவாக்கம், இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி சுயதொழில் தொடங்குவதற்கு உதவ வேண்டும். 4. விவசாய வளர்ச்சி, விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க நவீன தொழில்நுட்பங்கள், சரியான சந்தை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். 5. சுகாதார மேம்பாடு, அனைவருக்கும் இலவச தரமான மருத்துவ வசதிகள். மருத்துவமனைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து தொலைதூர கிராமங்களுக்கும் மருத்துவ வசதிகள் கிடைக்கச் செய்ய வேண்டும். 6. பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கடுமையான சட்டங்கள், பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும். 7. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடுகள், நீர்நிலைகள், இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். 8. இளைஞர்களுக்கு அதிகாரம், இளைஞர்களுக்கு அரசியலில் அதிக வாய்ப்புகள் வழங்கி அவர்களின் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். 9. சாதி மத வேறுபாடின்மை, அனைத்து மக்களையும் சமமாக நடத்த வேண்டும். சாதி மத வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். 10. தொழில்நுட்ப வளர்ச்சி, தமிழகத்தை தொழில்நுட்ப மையமாக மாற்ற வேண்டும். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அரசின் சேவைகளை மேம்படுத்த வேண்டும். 11. வெளிப்படையான நிர்வாகம், அரசின் அனைத்து செயல்பாடுகளும் வெளிப்படையாக இருக்க வேண்டும். மக்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை முழுமையாக பயன்படுத்தும். 12. உள்கட்டமைப்பு மேம்பாடு, சாலைகள், பாலங்கள், பொது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும். 13. கிராமப்புற வளர்ச்சி, கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும். குடிநீர், மின்சாரம், சாலை வசதிகளை உறுதி செய்ய வேண்டும். 14. குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு, தமிழகத்தில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்த வேண்டும். 15. சிறு தொழில் வளர்ச்சி, சிறு தொழில்களை ஊக்குவிக்க குறைந்த வட்டியில் கடன் உதவிகள் வழங்க வேண்டும். 16. விளையாட்டு மேம்பாடு, விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க நவீன விளையாட்டு வசதிகளை உருவாக்க வேண்டும். 17. கலை கலாச்சாரம் பாதுகாப்பு, தமிழர்களின் கலை கலாச்சாரத்தை பாதுகாக்க பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்க வேண்டும். 18. ஊழல் ஒழிப்பு, ஊழல் இல்லாத ஆட்சியை உறுதி செய்ய கடுமையான சட்டங்கள் கொண்டு வர வேண்டும். 19. மக்களின் குறைகளை கேட்கும் அமைப்பு, மக்களின் குறைகளை உடனுக்குடன் கேட்கவும் தீர்வு காணவும் தனி அமைப்பு உருவாக்க வேண்டும். 20. அரசு பள்ளிகள் மேம்பாடு, அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த வேண்டும். ஆசிரியர்களுக்கு நவீன பயிற்சி அளிக்க வேண்டும். 21. அரசு மருத்துவமனைகள் மேம்பாடு, அரசு மருத்துவமனைகளில் நவீன வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். 22. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும். 23. விவசாய கடன்கள் தள்ளுபடி, விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். 24. விவசாய பொருட்களுக்கு உரிய விலை, விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கச் செய்ய வேண்டும்.
25 நெசவுத் தொழில் வளர்ச்சி. நெசவுத் தொழிலை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். 26 மீன்வள மேம்பாடு. மீனவர்களின் நலனை காக்க மீன்வளத்தை மேம்படுத்த வேண்டும். 27 சுற்றுலா வளர்ச்சி. தமிழகத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த புதிய சுற்றுலா தலங்களை உருவாக்க வேண்டும். 28 அரசு ஊழியர்கள் நலன். அரசு ஊழியர்களின் நலனை காக்க உரிய ஊதியம், பதவி உயர்வு வழங்க வேண்டும். 29 மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணம். மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணம் வழங்க வேண்டும். 30 சமூக நீதி. சமூக நீதியை நிலைநாட்ட அனைத்து மக்களுக்கும் சம வாய்ப்புகள் வழங்க வேண்டும்.